Good morning, Bharati. Hey, hi, Esther. Hi. Are you guys reading it? Yes, almost. The crew is just setting up. Today we are interviewing ASP Michael Aruldas, right? That's right. ASP Michael is on the way here. என் பேர் மைக்கேல், ஏஎஸ்பி மைக்கேல் அருள்தாஸ். என் 15 வருஷ போலீஸ் சர்வீஸில் என்ன நானே கேட்டுக்கிற ஒரு கேள்வி. தப்பு செஞ்சவங்களுக்கு நாங்கள் விலங்கு மாட்டி உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த சமுதாயம் அவங்களுக்கு இன்னொரு விலங்கு மாட்டி மறுபடியும் தண்டனை கொடுக்குறோம்? உள்ளே போன எல்லாரும் மோசமானவங்களா, வெளியே இருக்கிற எல்லாரும் ஒழுக்கமானவங்களா? இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். Hi, officer. I'm Bharati. Hello, Bharati. Michael Aruldas. Nice to meet you. Likewise. So I'll leave you guys to it? Sure. Thank you, Esther. No worries. Have a good interview. Thank you. Thank you. Okay, officer. Program பற்றி நான் brief பண்ணிடுறேன். நிகழ்ச்சியோட பேரு விலங்கு. It's okay. உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாம் தெரியும். இட்ஸ் a good show. Hey, thank you. ஸோ ஆரம்பிச்சிடலாமா? You sure? Rehearsal ஏதாவது? நடந்ததை பற்றி மனசுலேருந்து பேச போகிறோம். அதுக்கு இதுக்கு ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம். Okay, that's great. Sorry, Ismail, we can mic him up. Number rolling. வணக்கம். இது விலங்கு. குற்றம், கதை, காரணம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திச்சு அவங்களுடைய அனுபவத்துல சந்திச்ச குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் செய்த குற்றம், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதை, காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது சீனியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஏஎஸ்பி மைக்கேல் அருள்தாஸ். வணக்கம் ஆஃபீஸர். வணக்கம் பாரதி. ஹாய். இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கும் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பாரதி. விலங்கு கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுற ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா எக்ஸ் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே அவங்கள ரொம்ப தப்பான பார்வையில் தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க. எப்போ ஒருத்தர் கையில் விலங்கு விழுதோ அவங்கள ஏதோ காட்டிலேருந்து தப்பிச்சு வந்த விலங்கு மாதிரி தான் மற்றவங்க பார்க்குறாங்க. இந்த போக்கு கண்டிப்பாக மாறணும். அதுக்கு வழிவகுக்கிற இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி. ரொம்ப நன்றி ஆஃபீஸர். நீங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அக்கறை இருக்கு. குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய சித்தாந்தம், அதாவது ஐடியாலஜி கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெருசாக மாறுபட்டதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க முயற்சி பண்ணுவேன். இன் திஸ் கேஸ் தி அஃபெண்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாலையும் ஒரு காரணம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை பற்றி நாம் அடிக்கடி யோசித்து பார்க்குறது இல்லை. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா வாழ்க்கை முழுக்க அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு அப்படியே அவங்கள தப்பாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது என்னோட வேலை. கிரிமினல்ஸை பிடிச்சி உள்ள தள்ளுறது அந்த வேலையோட வர கடமை. ஆனால் அந்த கடமை முடிஞ்சு வீட்டுக்கு போய் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயம் தோணும். இப்போ நான் விலங்கு போட்டது மற்றவங்க எல்லார் பார்வைக்கும் ஒரு குற்றவாளிக்கு. ஆனால் அந்த குற்றவாளியோட சொந்தங்களுக்கு அதே கிரிமினல் யாரோ ஒருத்தருக்கு மகனாக இருப்பார், தந்தையாக இருப்பார், கணவராக இருப்பார், அண்ணன், தம்பி, நண்பன், இப்படி ஏதாவது ஒரு உறவாக இருப்பார். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்கள பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தோமா? இதுவே அந்த கிரிமினலோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் உள்ளே போகிறான், அங்கே தண்டனை அனுபவிக்கிறான். அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சமுதாயத்தில் இன்னும் கஷ்டப்படுறான், எல்லாரும் அவனை தப்பாக பார்க்குறாங்க. அந்த புள்ளியில தான் அவனோட கதை ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாலையும், ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாலையும் ஒரு கதை, அவங்களுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? வெல், எல்லாரோட கதையும் காரணமும் நியாயமானது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட காரணம் ரொம்ப தப்பாக இருக்கும். இருந்தாலும் சில பேர் சூழ்நிலை காரணமாக தப்பு செய்ய தள்ளப்படுறாங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சூழ்நிலை கைதிக தானே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையால் கைதியானவங்க சில பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் முன்னால் நடந்த பிரைவேட் ஹையர் டிரைவர் கலையரசியோட கேஸ். Madam Kalayarsi, according to your testimony, you murdered the deceased in question. அப்போ இன்னைக்கு அந்த கலையரசி கேஸை பற்றி தான் பேச போறீங்களா? இல்லை பாரதி, கலையரசி ஏற்கனவே ஊர் அறிஞ்ச கதை. நியூஸ்லலாம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் போன வருஷம் கலையரசி அவார்ட்லாம் வாங்கினாங்க ஃபார் பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் பேச போகிறது நிறைய பேருக்கு தெரியாத கேசஸ். ஒன்றும் இல்லை, 3 டிஃப்ரெண்ட் கேசஸ். வாவ், 3 கேசஸா? எஸ். 3 different men, 3 different backgrounds, 3 different age groups, 3 different social strata and 3 different crimes. இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி அவங்க ex-convicts. அவங்களை இணைச்ச ஒரே புள்ளி அவங்க கையில் விழுந்த விலங்கு. தியாகராஜன் மோகனதாஸ், சிவபிரகாஷ் சண்முகம், ஜனார்தன் தேவசகாயம், ஜானி. இது இவங்க 3 பேரோட கதைகள், காரணம்.
தியாகா 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வெளி உலகத்தை பார்க்க போறீங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். எல்லாம் வேற மாதிரியே தோணும். அநேகமா உங்க வாழ்க்கையும் பழையபடி இருக்காது. Johnny, you're a very smart young man. ஏதோ வழி தவறி இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிட்ட. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் கெட்டு போல. You still have a very bright future ahead of you. சிவா நிறைய தடவை உள்ள வந்துட்டு போயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நிறைய எடுத்து சொன்னேன். அப்பெல்லாம் நீ கேட்கல. 4 மாசம் 5 மாசம் உள்ள இருந்துட்டு போறதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா படல. ஆனா இந்த தடவை இவ்வளவு பெரிய ஒரு சென்டென்ஸை சர்வ் பண்ணிட்டு வெளியே போறேன். இது உனக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். I hope you don't make this mistake again. தப்பி தவறி கூட மறுபடியும் அந்த வழிக்கு போயிடாத. எஜுகேஷன் செக்டர்ல மறுபடியும் வேலை கிடைக்கிறது சந்தேகம்தான். ஆனா எவ்வளவோ வழிகள் இருக்கு. அதுக்கு தேவையான உதவிகள் நாங்க செய்வோம். மறுபடியும் உன் பழைய வாழ்க்கைக்கே போயிடாத. உன் திறமைக்கு எல்லோ ரிப்பன் வெளியே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ. It is time to rebuild your life. நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வா. மறுபடியும் உன்னை இங்க பார்க்கவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். I wish you all the best. I wish you all the best life. நீ ஏதாவது தப்பு பண்றியா? ராணி, அத்தா மா ராணி, மா 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 ராணி, அத்தா ராணி போய் ரொம்ப நாள் ஆச்சு. வந்தா சாவியை கொடுக்க சொன்னிச்சு. எங்க போயிருக்காங்க தெரியல. போய் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். மா 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 நான் வந்துட்டேம்மா. அங்க இருக்கியாம்மா? மா நீ உள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா? மூச்சு சத்தம் கேக்குதுமா? செஞ்சதுல தப்புதாம்மா. நான் ஒத்துக்கிறேன். மன்னிச்சிருமா.
இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன லதா, நான் வேற எங்க போவேன்? எங்க வேணாலும் போய் தொலைங்க. ஏன் இப்படி பேசுற? மா, யாருமா? யார் லாபி? யாரோ பொறுக்கி கதை தட்டிட்டு ஓடி போயிட்டான். ஏய், நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி பேச சொல்ற? தெரியும் லதா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக தண்டனையும் அனுபவிச்சுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு. மன்னிக்கிற மாதிரி காரியமா நீ பண்ண? நீ எல்லாம் மனுஷனா? முருக்கும். உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. 10 வருஷம் உன்னையும் அபி பார்க்காம நான் செத்துட்டேன். நீ பண்ணதுக்கு 10 வருஷம் உள்ள இருந்ததே ரொம்ப குறைவு. ஏய், இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு. இங்க ஒன்ன மாதிரி அசிங்கத்தெல்லாம் என் வீட சேர்த்துக்கிறதா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்துடாத. மா, எங்க இருக்கீங்க? அபி, அங்கே இரு, வந்துடுறேன். லதா, லதா, ப்ளீஸ் லதா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அபியை பார்க்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இங்க பாரு, என் பொண்ணுகிட்ட நெருங்கணும்னு நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. இப்பதானே வெளியே வந்திருக்க, போலீஸை கூப்பிட வச்சிடாத. கெட் லாஸ்ட். லதா, ப்ளீஸ் ப்ளீஸ் லதா. வெல்கம் பேக். இது விலங்கு குற்றம் கதை காரணம். ஸோ ஆஃபீஸர், 3 பேரோட கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா சொல்ல போறீங்களா இல்ல? இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறேன். But let me start off with தியாகராஜன் first. சில சமயத்தில் வாழ்க்கையில் நம்மள யாருக்கு என்ன எப்படி நடக்கும்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் தியாகராஜன். இன்னைக்கு அவரை பற்றி ex-convictனு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் அவருக்கு சமுதாயத்தில் அவ்வளோ மதிப்பு, மரியாதை, பேர் எல்லாமே ஏற்பது. He was an award-winning educator. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார். He was an inspiration and role model to many. அனைவருக்கும் நன்றி. குறிப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. நான் கற்றுக் கொடுக்க வாய்ப்பளித்த என் மாணவர்களுக்கு நன்றி. என் பேரை இந்த விருதுக்கு விண்ணப்பிச்சு நியமனம் பண்ணதே அவங்க தான். இந்த தருணத்தில் என் குடும்பத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் மாணவர்கள் இன்னைக்கு இந்த மேடையில் எனக்கு இந்த விருதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட உண்மையான ஆசை, என்னோட ஒவ்வொரு மாணவ மாணவியரும் இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி விருது வாங்கணும்னு தான். நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், ஒரு நல்ல மாணவனா இருக்கிறத விட ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி சூழ்நிலை எப்படி வேணாலும் தடமாறலாம், ஆனா நாம தரமாறக்கூடாது. ஒழுக்கம், உண்மை, நேர்மை இதை எப்போதுமே தவற விடக்கூடாது. இந்த நேரத்தில் நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த மாசத்திலிருந்து நான் நேஷனல் பாலிடெக்னிக்ல டிஎஸ்சி பிரிவில், அதாவது தமிழ் மொழி கற்றல் பிரிவில் விரிவுரையாளராக சேரவிருக்கிறேன். இதுக்கு காரணம் நான் என்னை மேம்படுத்திக்க விரும்பினேன். இந்த மாற்றம் நான் எனக்கே கொடுத்துக்கிட்ட சவால். மாற்றம் தானே வாழ்க்கையே. எந்த நேரத்திலையும் எந்த நிலைமையிலையும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிற சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். நிறைவா எனக்கு பிடிச்ச பாரதியார் வரிகளோட முடிக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே,
உச்சி மீது வானிழுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆரம்பத்துல தமிழ்ல நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். ஆனா தியாக ஆசிரியர் எனக்கு நிறைய பயிற்சி கொடுத்து நான் இப்ப தமிழ்ல E1 வாங்கியிருக்கேன். தியாக ஆசிரியர் எனக்கு பல வகையில உதவி செஞ்சிருக்காரு. திரு தியாகா அவர்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணம். ஒரு முறை நம்ம பள்ளி மாணவர்கள் சில பேரு தகாத ஆளுங்களோட சேர்ந்து தப்பான வழியில போக இருந்தாங்க. படிக்கிற பசங்களை இப்படி கேங் சீக்ரெட் சொசைட்டின்னு சேர்த்துக்கிட்டு அவங்களை கெடுக்குறீங்களே, இதெல்லாம் ஒரு குழப்பா? வெக்கமா இல்ல? ஏய் வாத்தியா, நாங்க இவங்க 2 பேரையும் வா இங்க கூட சரின்னு கூப்பிடல. அவனுங்க காசு தேவைன்னு வந்தானுங்க, சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் இதெல்லாம் வேணாம் நாங்க வெளியே அவருன்னு சொல்றானுங்கல்ல, விட வேண்டியதானே? இல்லையே, எப்ப வேணாலும் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இவனுங்க 2 பேத்தியும் தெரியுமா கைக்குவாட் பண்ணி நங்கா புசோ உடச்சுதான் அனுப்புவேன். அப்புறம் என்ன, எங்க வேணாலும் போலாம். என்ன தளபதி? என் பையனுக்கு மேல கை வைப்பிய வச்சுப்பாய். என்னை தாண்டி என் பிள்ளைங்களை தொர்றியா பாக்குற? டேய் என்ன திமிரா? ஆமா திமிர்தான். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், அவனுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது சிங்கப்பூர். இங்க யாரு மேலேயாவது ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, நீ என்ன ஆக்குறேன்னு பாரு. உங்க அத்தனை பேரையும் மொத்தமா தூக்கி உள்ள போட வச்சு பாக்குறியா? டேய் பாத்துருமா நீயா நானே? டேய் நிறுத்துங்கடா. பொடி பையன் பிரச்சனை பெருசாக்கி. ஏய் இதை நீ ஜம்ப் பண்ணாத. நீ சும்மா இரு. என்ன எங்கன்னு வெளியாகும் அதானே? இந்த மாதிரி சப்பைங்க எங்களுக்கும் தேவையில்லை. சொல்றேன்ல, காத்த கலப்பே. காத்து வரட்டும், காத்து வரட்டும். தியாக ஆசிரியர் தான் அந்த பிரச்சனையில தலையிட்டு நம்ம பையங்களை அந்த கும்பல்ல இருந்து வெளியாக்கி திரும்ப நல்ல வழிக்கு கொண்டு வந்தாரு. அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் எங்கள் பள்ளியில் இருக்கிறது எங்களுக்கு தான் பெருமை. அப்பா, I'm so proud of you. Congratulations. Thank you. இருந்தாலும் வெளியே காட்டுறாக்கிறே, வீட்லயும் காட்டலாம். அபி பேபி. ஹாய் பா. என்ன பேபி டல்லா இருக்கீங்க? அம்மா திட்டினாங்களா? நான் கிளாஸ் டெஸ்ட்ல சரியா செய்யல. அம்மா சொன்னாங்க தெரியும்னு. அம்மா சும்மா திட்டு இருக்க மாட்டேன், உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த டெஸ்ட்ல இன்னும் நல்லா செஞ்சு 100க்கு 101 வாங்கி காமிப்போம். என்ன 101? 101. சரிங்க பேபி. சரிங்க. எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு அப்பாவுக்கு தெரியும். அடுத்த வாரம் அபியோட பர்த்டே இல்லையா? அப்பதான் கொடுக்கலான்னு இருந்தேன். அட்வான்ஸ் பர்த்டே பிரசன்ட். What? iPhone? அப்பா, you're the bestest. Anything for this small baby. ஆனா நான் கிளாஸ் டெஸ்ட்ல சரியா செய்யலையே. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எனிவே, அப்பா உங்களுக்கு பிடிச்ச ஐபோன் வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப அபி என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். That's my girl. ஏய், கீச்சத்தம் கேக்குது. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுத்து போய் ரூம்ல ஒளிச்சு வை. பர்த்டேக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். என்ன? ஓடு. என்ன அப்பா அம்மா பூனை கட்டி மாதிரி ஓடுறீங்க? அபி கை என்னது? Dear, what do you think you're doing? போட்டோ மாட்டிட்டு இருக்கேன். அது இல்ல, அபிக்கு எதுக்கு புதுசா போன் வாங்கி கொடுத்தீங்க? அதுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதுல, அதான் வாங்கி கொடுத்தேன். அவன் படிப்புல மோசமா செஞ்சிருக்கா, அவளை கண்டிக்கத்தை விட்டுட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க எதுக்கு அவளுக்கு பில்ஸ் எல்லாம் கொடுத்து கெடுக்குறீங்க? பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது கெடுக்கிறதா? எனிவே, அப்படி என்ன அது படிப்புல அவ்வளவு மோசமா செஞ்சிருக்கு? ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பி வாங்கியிருக்கு, அவ்வளவுதானே? அதான் ஏன் அவளுக்கு படிப்புல அக்கறை இல்ல. தியாகா, நம்ம 2 பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க போன லெக்சரர் ஆக போறீங்க. ஐ எம் HOD.
என்னை விபி ஆக்கிறதுக்காக ஸ்கூல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. We have a certain stature to uphold and a responsibility. வாவ், அப்ப அபி தனக்காக படிக்கல, நமக்காக தான் படிக்கிறா இல்லையா? பேச்ச மாத்தாதீங்க. Come to the point. இப்போ அபிக்கு எதுக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே ஃபைன், ஐம் சாரி. ஃபோன் வாங்கி கொடுத்தது என் தப்பு தான். ஓகே, எப்பயாவது தப்புன்னு புரிஞ்சுது. Please try to be a more responsible father. வாட்? உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் யோசிக்கிறேன். அபியை பற்றியும் கொஞ்சம் யோசி. ஐ ஹோப் யூ கேன் பி மோர் கேரிங் மதர். What do you mean? Thiyaaga? What are you trying to say? Thiyaaga? Thiyaaga? ஆமா, நேத்து அம்மா கிட்ட இருந்து நல்லா விழுந்துச்சா? அச்சோ, அப்ப பாவம். ஐயோ அப்செட் பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆம்பளைங்க எங்கள் வாழ்க்கையே அப்படி தான். சின்ன வயசில் அம்மாட்டுக்கு டோஸ் வாங்குவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிகிட்ட பேச்சு வாங்குவோம், வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட. வளர்ந்து நீ என்னெல்லாம் கேட்க போறியோ. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. ஐ லவ் யூ சோ மச். லவ் பண்ணெல்லாம் போதும், நம்ம ரோலை ப்ளீட் பண்ண தானே வந்தோம். அது செய்யலாமா? ஆனால் இப்போ அப்போ உங்கள் கையை பிடிக்க மாட்டேன், சொந்தமாக போகணும். என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னோட கையை மட்டும் விட்டுறாதீங்க. பேபி, அப்பா எப்போதும் உன் கையை பிடிச்சிட்டு கூடவே இருக்க முடியுமா? ஆனா நான் விழுந்துட்டேன்னா? விழுந்தா மறுபடியும் எழுந்திருங்க. Fall down 7 times. Rise up 8. That's my baby girl. அப்பா எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன? போங்க போங்க போங்க. எங்கேயோ போயிடாதீங்கப்பா. Oh baby, you got this. Go. Come on பா, come on, you got this. 9 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து பார்த்து வளர்க்கறது நாங்க, சும்மா பிரதர் வாங்கி கொடுத்துட்டு ஊர்ஸ்த குட்டி போற அப்பாவுக்கு சப்போர்ட்டா? அபி, நீ உங்க அம்மா பக்கமே இரு. வாழ்க்கை முழுக்க என்ன கரிச்சு கொட்டிடுவா என் பொண்டாட்டி. ஒன்னும் தேவையில்லை, அவங்கதான் பெரிய டேடிஸ் கலாச்சே. இரு இரு, உங்க அம்மா இருக்கும் புரியும். தப்பு பண்ணிட்டேன், போச்சு. ஏன்பா? குயின் போச்சுமா, தெரியும்ல. குயின் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ். But pa, நீங்க தானே சொல்லிருக்கீங்க the queen may be powerful but the game still goes on and the king is சைக்கிற வரைக்கும் the game is still going to continue and my king will not lose. ஓ அப்படியா? சரியா பாருங்க, அது checkmate.